இங்கு வருகை தந்துள்ள சண்முக பாண்டியத்தினுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கேப்டனுடைய நண்பர்கள், பத்திரிகை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கேப்டன் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியனுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. அவர் முதல் நடித்த படம் சகாப்தம், அது வந்து மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த படம் வந்து இசை ஞானி. மூணாவது படம் வந்து யுவன் சங்கர் ராஜா. மூணு சிறிய நேரத்திலேயே வந்து இளையராஜா குடும்பத்தில் 3 இசையமைப்பாளர்கள் நடித்த ஒரே ஹீரோ சண்முக பாண்டியன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. பொன்ராம் சார், நான் உங்கள் பெரிய ரசிகர் சார். நான் உங்கள் படம் வந்தேன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப்புடைய வாட்ஸ்அப் குரூப் என்ன தெரியுமா? வருத்தப்படாத வாலிப சங்கம், விபிவிஎஸ்ன்னு வச்சுருக்கானது இன்னும் இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருப்பதானது. சார், நீங்கள் வந்து என்னை ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் எங்கள் மாமா என்னை ப்ரொடியூசர் ஆகிட்டார். நான் ப்ரொடியூசர் ஆகி 25 இயர்ஸ் கம்ப்ளீட். வல்லரசு படம் முடிஞ்சு 25 வருஷம் கம்ப்ளீட். அதே போல் நம்முடைய நண்பர் முருகதாஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். 2001 அவர் வந்து கதை சொல்ல எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ நான் கேப்டன் 2 பேரும் கதை கேட்குறோம். கேப்டன் உடனே அப்படியே பேசினே இருக்கோம். அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறார் அவர், சார் எனக்கு அடுத்த மாதம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குது. இந்த படம் முடிஞ்சோடனே தலைவரை வந்து நீங்கள் என் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு படம் நீ முடி, படத்தை ஹிட்டு கொடு. நீ படம் ஹிட்டு கொடு, நான் கண்டிப்பாக கேப்டன் வந்து கல்யாணத்துக்கு கூட்டின்னு வர அப்படின்னு. அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சது. ப்ரீவியூ தியேட்டரில் நான் எங்கள் சகோதரியெல்லாம் படம் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் என் கூட வந்தார் அவர், இன்டர்வியூ இருந்தார். இன்டர்வியூ முடிச்சு இங்கே கிளைமேக்ஸ் ஆளே காணும் அவர். நானும் வந்து கேட்குறேன், எங்கப்பா முருகதாஸுக்கு கொஞ்சம் கூட்டினாருன்னா வரவே இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன கிளைமேக்ஸ்ன்ட்டு. முருகதாஸுக்கு பயம். நானும் அக்கா என்ன சொல்லுவேன்ட்டு, கேப்டன் தெரியும் கிளைமேக்ஸு, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நீ பிரேமாகிட்டையும் சுதீஷ் கேட்டுக்க, எனக்கு கிளைமேக்ஸ் எனக்கு ஓகே, அவங்களுக்கு ஓகேன்னா ஓகே அப்படின்னு. நான் தேடுறேன், இவர் ஆளே கிடையாது. அப்புறம் லிஃப்ட்லேருந்து அப்படியே வராரு. வந்து கட்டி பிடிச்சேன். சூப்பர் கிளைமேக்ஸ், இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு நானும் சொன்னேன், எங்கள் அக்காவும் சொன்னாங்க. அதுதான் ரமணா. அதுக்கு முன்னாடி ரமணாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பேசுறீங்க, கேப்டன் வந்து பிஎன்சி ஹீரோ அப்படின்னு. ரமணா படம் வந்த உடனே ஏ சென்டர் ஹீரோ நம்ம கேப்டன் தான். ஏன்னா எனக்கு மெட்ராஸில் நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சத்யம் தியேட்டர் எல்லா படம் டிக்கெட் கேட்பாங்க, நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரமணா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் டிக்கெட் நான் வாங்கி கொடுத்தேன். மெட்ராஸுக்கு எல்லாம் நார்த் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஒரே படம் ரமணா தான். அந்தளவுக்கு அந்த படம் ஓடியது. அதுக்கப்புறம் படம் ஹிட்டாச்சு. அவர் வந்து, சார் படம் ஹிட்டு கொடுத்துறேன், கேப்டன் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு. கேப்டன் சொன்னார், கல்யாணத்துக்குலாம் போனார் எப்படி பாடினார், இல்லை நம்ம வாக்கு கொடுத்தாச்சு அவருக்கு போகணும் அப்படின்னு. இதுக்கு போகணும், கள்ளக்குறிச்சி அவருடைய திருமணமாவது ஒரு பெரிய மாநாடு அது. அந்த கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய மாநாடு. அப்போ கேப்டன் வந்து அவ்வளோ கூட்டம், ரசிகர் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல. அப்போ வெளியே நம்முடைய கேப்டனுடைய ரசிகர் மன்ற சார்பில் வெளியே ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அங்கே போய் சும்மா பேசினார், அரசியல் பேசினார். அங்கே தான் ஆரம்பித்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்கள் கல்யாணத்தில். அதனால கள்ளக்குறிச்சி எப்படியும் கள்ளக்குறிச்சி குட் பண்ணி 2 வாட்டி அங்கேயே நின்ட்டானு. 2009 வரைக்கும் 19 கள்ளக்குறிச்சியில் நிற்க வச்சுட்டீங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் ஞாபகம் தெரியல எனக்கு. 2000 வல்லரசு இட்டாயிடுச்சு. சார் வந்து நரசிம்மா படம் ஷூட்டிங் போய் ப்ராசஸ் இருக்குது. அப்போ சார் வந்து என்னை பார்த்தாரு. இப்போது ஞாபகம் இருக்குது சார் உங்களுக்கு? அப்போ வந்து ஏதோ படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம், அது நடக்காமல் போச்சு. ஸோ சசிகுமார் சார் அப்போ வந்து எங்களுக்கு பழக்கம், எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல பழக்கம். விரைவில் வந்து சமூக வச்சு படம் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு பண்ணணும் அவர். இப்போ எல்லாமே பேசுங்க, யானை சென்டிமெண்ட்டு. கண்டிப்பாக யானைனாக்க வெற்றி தான். அது விநாயகர் இருக்கார் இல்லையா, கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். எனக்கு ஒரு சந்தோஷம். சண்முகம் வந்து முதல் என்னுடைய ஹீரோ அவர். நான் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்னுடைய கேப்டன் சிங்கர்ஸில் என்னுடைய ஹீரோ அவர். 100 படம் நடித்தாலும் என்னுடைய ஹீரோ தான் அவர்.
எல்லாம் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். நான் சுதீஷ் வந்து இப்போ பிரேமலதா வந்து அரசியல் பேசாமல் போவாங்க அப்படின்னு. அரசியல் பேசுவோம், ஆனால் இந்த மேடை கிடையாது, அதுக்கு வேறு மேடை இருக்குது. இந்த 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 மேடையை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கேப்டனை தூக்கி விட்டுட்டு நீங்கள் தான். அதனால் சண்முக பாண்டிய கேப்டன் இல்லை இன்னைக்கு. இப்போ அந்த மாதிரி சொன்ன மாதிரி தாய் மாமன் அந்த முறையில் நான் பேசுகிறேன். நான் சண்முக பாண்டியனை உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நல்ல இடத்துல அவர் வந்து சேர்க்க வேண்டியது பொறுப்பு என்று கேட்டு, இந்த படத்தை இயக்கிய அன்பு அவர்கள் வந்து அவர் எனக்கு டைரக்டர் தெரியல, எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் மாதிரி தெரியாது. எனக்கு எல்லா விஷயமே அவர் தான் பார்த்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி பெறும். இதே இடத்துல மீண்டும் உங்கள் அனைவரையும், அதாவது சண்முக பாண்டியனுடைய ரசிகர்களையும், தேமுதிகவுடைய தொண்டர்களையும், நம்முடைய பத்திரிகை நண்பர்களையும், சினிமா அனைவரும் சேர்த்து ஒரு மாபெரும் வெள்ளி விழாவை நடத்துவோம் என்று கூறி மீண்டும் அந்த விழாவில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.